துளசி வண்டியை ஓட்டிட்டு வர்றாங்க. அந்த நேரத்துல துளசி வண்டி பிரேக் பிடிக்காம கட்டுக்கடங்காம போகுது. துளசி கத்திக்கிட்டே ஓட்டிட்டு வர்றாங்க. எல்லார்கிட்டையும் சொல்றாங்க, முத்துவேலோட ஃப்ரெண்டு சக்கரை இங்க பாருப்பா அந்த பொண்ணு ஓட்டிட்டு வர்றதுன்னு சொல்றாரு. துளசி சைக்கிள ஓட்டிட்டு வந்து முத்துவேல் வண்டியில மோதிடுறாங்க. முத்துவேல் கிட்ட சொல்றாங்க, சாரி, ஏதாவது அடிபட்டுருச்சா? அபிராமி நாச்சியார் பஞ்சாயத்து தலைவரா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்துல புருஷனை இழந்து பூவும் இல்லாம பொட்டும் இல்லாம ஃப்ரெண்டு நிக்கிறா பாருங்கன்னு சொல்றாங்க. அபிராமி கேக்குறாங்க, இதுக்கு உங்க அண்ணன் கூட நீ போல, ஏன் உங்க மாமனார் மாமியார் கூட இருக்க? இந்த பொண்ணு சொல்றாங்க, எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். அபிராமி சொல்றாங்க, இத கேட்டுட்டு எல்லாரும் முன்னாடியும் இந்த பொண்ணு மாமனார் மாமியார் கூட இருக்கிறது தான் சரி. துளசி கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, இந்த பஞ்சாயத்தை பாத்துக்கிட்டே இருந்தேல்ல, ஒருவேளை நீ இந்த பஞ்சாயத்துல தலைவியா இருந்தேன்னா என்ன சொல்லிருப்ப? துளசி சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, நானும் மாமனார் மாமியார் கூட தான் இருப்பேன். இத்தனை நாள் விட்டுட்டு அவங்களுக்கு பொண்ணோட பாசம் பொங்குதுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணால ஆதாயம் இருக்கும். துளசியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, நாச்சியார் அம்மாவும் இந்த தீர்ப்பு தான் சொன்னாங்க. துளசி அப்படியாடின்னு கேக்குறாங்க. இத அபிராமி நாச்சியார் தூரமா நின்னு பாக்குறாங்க. பெருமையா நினைக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.